ஒட்டு மொத்தத்தில் எடுத்தீங்கன்னா சனி ராசியுடைய 3, 6, 11, 12 நம்ம சேர்த்துக்கலாம். அந்த இடங்கள்ல சனி இருக்கும் போதே ஒரு யோக நாட்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். யோக திசைன்னு தான் சொல்ல முடியும். அந்த இடத்துல வரும்போது சனி பகவானுடைய ஆசீர்வாதம் என்பது முழுமையா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. 7.5 சனியா இருந்தாலும் கூட அது காலபுருஷ தத்துவத்துக்கு மோட்சஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும், இவங்களே காலபுருஷனுடைய முதல் வீடு, இவங்களுக்கு 12ஆம் வீடு 2 இதுனாலையும் இவங்களுக்கு பெரிய அளவுல பாசிட்டிவிட்டி தான் இருக்கு அப்படிதான் சொல்லணும். இப்ப குரு பயிற்சி எடுத்தீங்கன்னு சொன்னா 3ஆம் இடத்துல இருந்து குரு 4ஆம் இடத்திற்கு போறார். குரு எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும், குரு இருக்கின்ற இடத்தை விட அவர் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அங்க நல்லது செய்வார், இருக்கிற இடத்தை கெடுப்பார். இதுதான் உண்மை. அப்ப குரு இருக்கின்ற வீடுனால தாயாருடைய உடல் நலம், சொந்த ஒரு ஹெல்த், இதெல்லாம் கூட கான்சியஸா இருக்கணும். அவர் குரு பார்வையினால 5, 7, 9 பார்வைகள்னால அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் அது மேஷத்திற்கு 8, 10, 12ஆம் வீடுகளை பார்க்கறதுனால இந்த இடங்கள் சுபத்துவப்படுது. 8 பார்க்கும் போது விபரீத ராஜயோகம், வெளிநாட்டு செல்லக்கூடிய கல்வி, இதெல்லாம் வலுப்படும். 10ஐ பார்க்கக்கூடிய கர்மஸ்தான பார்வை அப்படிங்கிறதுனால குரு பகவானுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் மேஷராசிக்கு ஆல்ரெடி இந்த ஜாபை நான் மாறலாம் அப்படிங்கிறது கோல்டன் பீரியட்.